கருப்பு கொண்டக்கடலை வச்சு சில டிஷ்ஷஸ் தான் பண்ண முடியும். அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஆரோக்கியமான கருப்பு கொண்டக்கடலை காரக்குழம்புங்க. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு அதுக்கு சைட் டிஷ் வந்து சுட்டாப்பில் வச்சு நொறுக்கி போட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்லித்தர மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு ஓவர் நைட் வந்து ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கருப்பு கொண்ட கடலையை வந்து ஓவர் நைட் 8 ஹவர்ஸ் நல்லா வந்து ஊற விட்டுருங்க தண்ணி ஊற்றி. அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கரில் நம்ம ஓவர் நைட் ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை போட்டு ஒரு 3 டம்ளர்லேருந்து 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5லேருந்து 6 விசில் வந்து நான் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய், சோம்பு, மிளகு, சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 7 விசிலுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து பஞ்சாக வெந்திருக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து ருசியாக இருக்கும். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு குழம்பு செஞ்ச ஆரம்பிச்சிடலாம். நல்லா வந்து கனமான பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் வந்து பூண்டு, சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ஒரு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 100 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்து நல்லா எல்லாமே வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கினதும் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதும் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு எண்ணெயிலே இது வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலா வாசனை நல்லா போனதும் நான் ஒரு 2 பழுத்த தக்காளி அரைச்சி இதோடு சேர்த்துக்கிறேன். இது வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஒரு 3 பச்சை மிளகா வந்து கீரி இதோடு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழம்புல. இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி சிம்லேயே வச்சு கொதிச்சனால பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து விசில் விட்டு எடுத்து வச்சு சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் புளி நல்லா வந்து கரைச்சி இதோடு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வந்து இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொதிக்கட்டும். கொதிச்சக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கொண்டக்கடலை காரக்குழம்பு ரெடி ஆகிடுங்க. கருப்பு சுண்டல் வச்சு இந்த மாதிரி காரக்குழம்பு செஞ்சு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த குழம்பை ஊற்றி அடித்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செஞ்ச மாதிரியே ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். பபாய்.